அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நன்னிடத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் மாதத்திலே இருக்கிறோம். இந்த மாதத்திலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எப்படி என்ன வார்த்தை சொன்னார், அதை எப்படி சொன்னபடியே செய்தார் என்று இவ்வளவு நாட்கள் தியானித்தோம். இன்னைக்கு தாவீதுடைய வாழ்க்கையிலே இருந்து சில காரியத்தை கற்றுக்கொள்ளும். தாவீதின் சிக்லாக்கின் அனுபவம்னு சொல்லி ஒரு ஃபேமஸா 1 சாமுவேல் 30 இருக்கும் பாருங்க. நீங்க அதை தியானித்து பாருங்க. அங்கே சிக்லாக் சுட்டரிக்கப்படுகிறது. தாவீதுடைய மனைவிகள், அதுக்கப்புறம் அவன் கூட இருந்த 600 பேருடைய மனைவிகள், பிள்ளைகள், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்த ஒட்டகங்கள், அப்புறம் இருக்கிற அந்த அசட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. பட்டணம் தீக்கொளுத்தப்பட்டது. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தரோட போய் யுத்தம் பண்றதுக்கு ஒன்னா சேர்ந்து போய் சவுல் அடிக்கிறதுக்கு போறாங்க. அப்புறம் அங்கிருந்து அவங்கெல்லாம் தாவீது வரக்கூடாதுன்னு சொல்லவும், அதுக்கப்புறம் தாவீத பெலிஸ்த ராஜா என்ன செய்யறான், நீ போனான்னு சொல்றான். இங்கிட்டு வந்து பார்த்தா இது. அப்ப தாவீது மிகவும் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஒருவேளை நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்களா? என்ன செய்யறதுன்னே தெரியல பிரதர், செய்யற எல்லாமே தப்பா இருக்கு. தாவீதுக்கு அவன் செஞ்ச ஒரு பெரிய தப்பு, பெலிஸ்தரோட போய் இருந்தான் பாருங்க. அது மாதிரி செய்யறதெல்லாம் தவறா இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல, பெரிய லாஸ் ஆயிடுச்சு. இப்படி நீங்க இருக்கிறீங்களா? நீங்க இந்த வார்த்தை உங்களுக்கு தான். அப்ப ஆண்டவர்கிட்ட போய் அவன் கேட்கிறான். இன்னும் என்ன நடக்குதுன்னா, கூட இருந்தவங்க எல்லாம் அது வரைக்கும் தாவீதால வளர்த்து எடுக்கப்பட்டவங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவன் மேல் கல்லெறிய ரெடி ஆயிட்டாங்க. ஏன்னா பிள்ளைங்க இல்ல, பொண்டாட்டி இல்ல. அப்ப வெறுப்புல என்ன செய்யறான், இவனால தான் எல்லாம் வந்துச்சுன்ட்டு அவனை அடிக்க கல் எடுக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்ப வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்குள்ள நம்மை திடப்படுத்த பழக வேண்டும். டேவிட் strengthened himself in the Lord. அப்ப கர்த்தருக்குள் நம்ம பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பலப்படுத்திட்டு அவன் ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறான். அப்படி ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறப்ப ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். அப்ப பாருங்க, 1 சாமுவேல் 38 தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இவரிடத்துல பலன் இல்லை, ஆனால் கர்த்தருக்குள்ள அவனை திடப்படுத்தி கொண்டான். இப்ப கர்த்தர்கிட்ட கேட்கிறான், நான் போவா? ஆண்டு சொல்லாரு, நீ போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். இதை சொன்ன மாத்திரத்துல இந்த வார்த்தை அவன் பெற்றுக்கொண்டு எழும்புகிறான். எவனெல்லாம் கல் எடுத்தானோ அதெல்லாம் கல்லை கீழே போட்டு, சரி வாங்க போவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. சொல்றேன், கர்த்தரோட நீங்க சரியா இருப்பீங்கன்னா உங்க சுத்தி உள்ளவங்களாம் உங்களுக்காக இருப்பாங்க. அவன் உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்களும் உங்களுக்காக இருப்பாங்க. அப்படி அவங்க போறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு எகிப்தியன் இருக்கிறான், அவனை எடுக்கிறாங்க, அவன் சாக கிடக்கிறது, அவனுக்கு சாப்பாடை கொடுத்து அவனை பலப்படுத்தி அவனிடத்துல ஒரு அடையாளத்தை பெற்று அவனே ஒரு அடையாளமா எடுத்து என்ன பண்றாங்க, அந்த தண்டனைக்கு போறாங்க. போய் தாவீது சகலவற்றையும் திருப்பி கொண்டான். பாருங்க, அது அழகா போட்டிருக்கும் 18-19. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். நான் சொல்றேன், எதெல்லாம் உங்ககிட்ட இருந்து போச்சோ, சிறையாக்கி கொண்டு போனாங்களோ அதெல்லாம் நீங்க விடுவிப்பீங்க இயேசுவின் நாமத்திலே. அபிஷேகத்தினாலே கர்த்தர் அதை செய்வார். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஆமென். அப்ப நீங்க நான் சொல்றேன், எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். நீங்க எழுந்தது பணம், திருப்பிக் கொள்வீங்க. நீங்க எழுந்த நற்பெயர் திருப்பிக் கொள்வீங்க. நீங்க எழுந்தது நல்ல ஒரு சரீர ஆரோக்கியத்தோடு இருந்தேன், இப்ப இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். பிரதர், டாக்டர், மெடிசன், இப்படியே பல லட்சங்கள் போயிடுச்சு பிரதர், ஒரு முன்னேற்றம் இல்லை, உடம்பும். ஆண்டவர் சொன்னாரு, சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஆமென். சகலவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். தாவீதுக்கு சொன்ன கர்த்தர் அதே போல தாவீது சகலவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். ஆமென். கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே நீங்கள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை வழிநடத்தும். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை முன்னேற செய்யும். விடாய்த்திருந்தும் அவன் பின்தொடர்ந்தான். ஒருவேளை நீங்க டயர்டா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கிறதுனால அந்த அபிஷேகம் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு தேவையான பலத்தை கொடுத்து முன்னேற வைக்கும். அதே நேரத்துல நீங்கள் இழந்த எல்லாவற்றையும், பிசினஸ்ல இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற வைக்கும். நீங்கள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.